மீன ராசிக்காரங்களே, நீங்க அன்புக்கு சொந்தக்காரங்க. உங்களுக்கு எப்பொழுதுமே சந்தோஷமோ கஷ்டமோ எல்லாத்தையும் எல்லோரிடத்திலுமே பகிரக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. ஆனா உங்களிடத்தில் ஒரு நல்ல குண அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நிறைய குண அதிசயம் இருக்குங்க. அதுல முக்கியமான ஒண்ணுன்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்போதுமே உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அதை யாரிடத்திலையுமே சொல்ல மாட்டீங்க. நீங்க எப்பொழுதும் மற்றவங்க கிட்ட மகிழ்ச்சிகரமாக பேசக்கூடியவங்க. ஆனா உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசுக்குள்ளதாங்க இருக்கு. நீங்க எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு துன்பமா இருந்தாலும் அதை நினைச்சு வருத்தப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்படுறதை விட எப்பொழுதும் உங்க கஷ்டத்தை நீங்க ஒரு பொறுப்பா எடுத்துக்கவே மாட்டீங்க. அதை வேறு யாரிடத்திலையுமே எந்த ஒரு காரணத்திற்காகவும் சொல்லக்கூடியவரா இருக்க மாட்டீங்க. மீன ராசிக்காரங்கன்னு பார்த்தாவே உங்களுக்கு எப்பொழுதுமே மனசுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வெளிப்படையா சொல்லுறதுங்கிறது நீங்க அந்த மகிழ்ச்சியான விஷயமா இருந்தா மட்டுமே அதை வெளிப்படையா சொல்லுவீங்க. ஆனா அதே ஒரு நல்ல விஷயம், அதே ஒரு பிரச்சனையாக இருந்தா நீங்க அதை வெளிப்படுத்திக்க மாட்டீங்க. கஷ்டப்படுற விஷயமா இருந்தா நம்ம சொல்லி அடுத்தவங்களை ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாங்க இந்த ராசிக்காரங்க. எப்பயுமே நீங்க யாருக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் தந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. நீங்க என்னாலுமே தெய்வத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த ராசிக்காரங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ வேதனைகளை பட்டு இருப்பீங்க. ஆனால் எல்லாத்தையுமே தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே நீங்கள் எப்போதுமே வெளி சொல்லுவீங்க. எந்த ஒரு இடத்துலையுமே மற்றவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் ஹெட்டாக இருப்பீங்க. ஆனால் இருந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படாத கஷ்டத்தை எல்லாம் பட்டு இப்பொழுது இந்த வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் வாழுற காலங்கள் எல்லாம் உங்களுடைய துரதிர்ஷ்ட காலமாக இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கான எல்லா நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. இத்தனை நாள் நீங்கள் பட்ட வேதனைகளுக்கெல்லாம் முடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த மே மாதம் இப்போ முடிகின்ற போகின்ற காலத்தில் உங்களுடைய கஷ்ட காலம் எல்லாம் மாறி உங்களுக்கான நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. உறவுகளால் பிரச்சனை பல பிரச்சனைகள் ஏற்ற தாழ்வு பார்க்காம எல்லோரிடத்திலும் சமமாக பழகவும் குணமுடையவங்க இந்த மீன ராசிக்காரங்க. இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நான் மதிப்பு பெறுவீங்க. பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். மனதில் ஏதோ டென்ஷன் உட்காரலாம், உடல் சோர்வாக இருக்கலாம். முயற்சிகள் சாதகமாக பலன் கிடைக்கும். புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. நன்மைக்கு உண்டாகும் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகனம் தொடர்பான செலவு குறையும். வழக்கு விவாதங்கள் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பாக பணிகளில் இருந்து தடைகள் எல்லாம் நீங்கும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்தி கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அலுவலக பணிகளை தொடர்பாக ஆலை நேரம் எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனை சரியாகும். எல்லாம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய எல்லாம் நன்மையாக உண்டு. பிள்ளைகளிடத்தில் தேவை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க. உறவினர்கள் இடத்தில் வர இருக்கக்கூடிய பெண்கள் எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பண வரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும். சாதுரியமான பேச்சு வெற்றி உதவும். மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படிப்பு மற்றவர்களின் மதிப்பு ஆளாவீங்க. திறமையான செயல்பாடுக்கு வெற்றிக்கு உதாரணமான ராசி அப்படின்னா இது நீங்க தாங்க. எப்பொழுதுமே எல்லோருக்குமே நல்லது செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. எல்லா விஷயத்திலையுமே எல்லோருத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. எல்லாருமே இந்த ராசி
ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிப்புக்கு சொந்தக்காரங்களாயிருப்பீங்க. மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய ஆளாயிருப்பீங்க. எந்த ஒரு தடங்கள் உண்டாகி நீங்கள் ஆன்மீக நாட்டம் அதிகமாக கொண்டவங்களாயிருப்பீங்க. பயணங்கள் சாதகமாக பலன் தரும். மன கவலை நீங்கி தெளிவாக உண்டாகும். இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலத்தில் எதிர்பார்க்கக்கூடிய திருப்பங்கள் எல்லாம் சிலரது வாழ்க்கையில் தர உயரும். சூரியன் சுக்கிரன் சஞ்சாரம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் இப்பொழுது முடிய போகுது. புதிய நண்பர்கள் கிடைக்கப்பாங்க. தொழில வியாபாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டிய இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. மேலதிகாரிகளிடத்தில் பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமை உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சந்தோஷமான நிலையாக காணப்படும். பிள்ளைகளுக்கிடையே முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் மூலமாக அனுகூலம் உண்டாகும். பெண்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனையாக உண்டாகும். இழுபறியாய் இருந்த காரியங்கள் சாதகமாக மாறி முடியும். மாணவர்களுக்கு தேர்வு கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டி இருக்கும். ஆசிரியர்கள் சக மாணவர்கள் ஆதரவு கிடைக்கும். முழுமையான எல்லா பலன்களுமே இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாம் சாதகமாக அமையும். சமூகத்தில் எல்லோராலும் மதிக்கப்படுவீங்க. உயர்ந்த குணமுடைய இந்த ராசிக்காரங்க இந்த மாதம் எதையும் ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபாடு செய்யணும். இம்மனநிலை உண்டாகும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். காரியம் அனுகூலம் உண்டாகும். மனோ தைரியம் அதிகரிக்கும். வீடு வாகனம் தொடர்பான செலவு ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாம் சாதகமாக பலன் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க. லாபம் கூடும். பாக்கியம் வகை சூடும். உத்தியோகத்தில் இருப்பீங்க. அலுவலகத்தில் டென்ஷன் அடைவாங்க. எதிர்பார்த்தபடி சகல உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் இடத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சகல ஊழியர்களிடத்தில் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் சில்லறை கடன்கள் பூசல்களும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகும். உறவர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். பிள்ளைகள் அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு வேலை ஈடுபட்டாலும் அதில் பற்றி ஒரு முறை பல முறை யோசிப்பது பின் ஈடுபடுவது நல்லது. துணிச்சல் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை பாடங்களை படிக்கக்கூடும். எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு நீங்க கூடியதா இருக்கும். உங்க வாழ்க்கையில் நீங்க மேலும் மேலும் நல்ல ஒரு இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இருக்கிற கால கஷ்டத்துல எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை உறவு பிரச்சனை பல பிரச்சனைகளில் நீங்கள் திண்டாடி கொண்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. என்னப்பா நீங்கள் சந்தோஷம்னு சொல்கிறீங்க, ஆனால் என் வாழ்க்கையே ஒரே கஷ்டமாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் கஷ்டம் எல்லாம் இனிதான் சந்தோஷமாக மாறப்போகுது. இத்தனை நாள் இருந்த கஷ்டத்துக்கெல்லாம் இப்பொழுது இந்த காலம் முற்றுப்புள்ளி வைக்க போகுது. இனி இந்த மே 30ஆம் தேதியில் உங்களுக்கு வர இருக்கிற சந்தோஷம் அப்படிங்கிற ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கான எல்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க இந்த மீன ராசிக்காரங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க முருக பெருமான வழிபட்டீங்கன்னா உங்களுக்கான எல்லாம் நன்மையாக நடக்கும். மீன ராசிக்காரங்க எப்பயுமே முருக பெருமானுக்கு உகந்த காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய இடத்துக்கு நீங்க செல்ல போறீங்க. உங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் பயணம் கூட மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு
வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகரமாக அமையும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லாம உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க தெளிவா பெற்றுக்கோங்க. உங்க வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டிய விஷயம் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. எப்பொழுதும் நீங்க மனம் அறிந்து உங்களுடைய செயல்களை முழுமையா செய்யுங்க. நீங்க முழுமையா செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயரும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சந்தோஷத்தை தீர்மானிக்க கூடியவங்க நீங்களாதான் இருப்பீங்க. எல்லாத்தையும் நல்லபடியா தீர்மானிச்சு உங்களுடைய காலத்துக்கேற்ப உங்க வாழ்க்கையை தீர்மானித்து கொள்ளுங்க.